ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் 3 வேர்டிசஸ் கொடுத்து ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் கால்குலேட் பண்ண சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? டிட்டர்மினெண்ட்டில் நமக்கு ஃபார்முலா ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிளுக்கு தெரியும். 3 வேர்டிசஸ் x1 y1 x2 y2 x3 y3 அப்படின்னு கொடுத்தாங்கன்னா அதுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு 1/2 இன்ட்டு x1 into y2 minus y1 plus x2 into y3 minus y1 plus x3 into y1 minus y2 அப்படின்னு இதையே டிட்டர்மினன்ட் ஃபார்மில் எழுதணும். அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா டெல்டா ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் 1/2 இன்ட்டு இந்த டிட்டர்மினன்ட் அது எப்படி x1 x2 x3 இப்படி எழுதிக்கலாம். அடுத்து இங்கே y1 y2 y3 ஆக்சுவலாக 3 வேர்டிசஸோட கோஆர்டினேட்ஸ் மட்டும்தான், அதை அப்படியே எழுதிக்கணும். தேர்ட் காலம்க்கு 1 1 1ன்னு போட்டுக்கணும். புரியுதா? கொடுத்துருக்கிற பாயிண்ட்ஸை இப்படி எழுதிக்கணும். x1 y1 x2 y2 x3 y3ன்னு எழுதிட்டு தேர்டு காலம்க்கு 1 1 1ன்னு போட்டு டிட்டர்மினன்ட் கால்குலேட் பண்ணணும் 3/3 மேட்ரிக்ஸ்க்கு. சரியா? கண்டுபிடிச்சோன்னா அதுதான் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். ஓகே, இப்போ இதில் பாசிட்டிவாக நெகட்டிவாக எனி வேல்யூ வரலாம். ஆனால் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் பாசிட்டிவாக தான் வரணும். ஓகேவா? எனி வேல்யூ நெகட்டிவாகவோ பாசிட்டிவாகவோ வந்தாலும் யூ ஷுட் ரைட் த பாசிட்டிவ் ஆன்சர். சரியா? இதுவே உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸாவோ ஒரு ஏரியா கொடுத்து ஒன் ஆஃப் த கோஆர்டினேட் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா அதை கண்டுபிடிச்சிக்கலாம். அதாவது டெல்டா கொடுத்துட்றாங்க, டெல்டா கொடுத்துட்டு x2 வேணும் இல்லைன்னா y1 என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை கண்டுபிடிச்சிடலாம். புரியுதா? அதான் அடுத்து வர்ற எக்ஸாம்பிள்ஸில் பார்க்க போகிறோம். சரி, அடுத்து பாயிண்ட்ஸு 3 பாயிண்ட்டு ஒரு கொலினியராக இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 பாயிண்ட்ஸு கொலினியர், அதாவது ஒரே லைனில் 3 பாயிண்ட்டும் இருக்குது. இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னால் முடியுமா? முடியாது. புரியுதா? அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளை 0ன்னு எடுத்துக்கிட்டு சிம்பிளிஃபை பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள்ஸ்க்கு போகலாமா? எக்ஸாம்பிள் 6, ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஹூஸ் வேர்டிசஸ் ஆர். 3 வேர்டிசஸ் கொடுத்துட்டாங்க. சரி, இப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் பார்த்துடலாமா? ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் எப்படி கண்டுபிடிக்கணும்? 1/2 இன்ட்டு டிட்டர்மினன்ட் 3/3 மேட்ரிக்ஸ் கூட டிட்டர்மினன்ட் போடணும். ஸோ ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு இப்போ இந்த கோஆர்டினேட்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு 2 காலம்ஸ்க்கு எடுத்துக்கணும். xy 3 8 -4 2 5 1. ஸோ தேர்டு காலம்க்கு ஃபுல்லாக 1 1 1ன்னு எடுத்துக்கணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு ரோவை பேஸாக வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். ஸோ 1/2 இன்ட்டு 3 இன்ட்டு இந்த டிட்டர்மினன்ட் 2 - 1, அடுத்து -8 -8னா -4 -5ன்னு வரும். அடுத்து +1 இன்ட்டு -4 -10. அப்போ 1/2 இன்ட்டு இங்கே 1 2 - 1 1 3 -8 -8 இன்ட்டு -9 அப்படின்னா 72 +72. அடுத்து இங்கே -14. அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் 1/2 இன்ட்டு 75 -14 அப்படின்னா 61 வருதா? ஸோ 61/2 இதுதான் ஆன்சர். அடுத்து எக்ஸாம்பிள் 7. எக்ஸாம்பிள் 7, find the equation of the line joining A of 1 3 B 0, 0 using determinants and find K if D K, 0 is a point such that area of a triangle ABD is 3 square units. ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஜாயினிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த 2 பாயிண்ட்டுக்கும் ஈக்குவேஷன் ஆஃப் லைன் ஜாயினிங் என்ன யூஸிங் டிட்டர்மினன்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த பாயிண்ட் K இஃப் D is one of the point of the triangle ABD அப்படின்னு இருக்குது. ஓகே, A அண்ட் Bன்னு 2 பாயிண்ட்ஸு, Dன்னு இன்னொரு பாயிண்ட்டு இருக்குது. இப்போ AB அப்படின்ற 2 பாயிண்ட்டுக்கும் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி, டிட்டர்மினன்ட்ஸை யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிட்டர்மினன்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம ஏரியா ஆஃப் அ ட்ரையாங்கிள் கால்குலேட் பண்ணுறம்போது 3/3 மேட்ரிக்ஸ் தான் நமக்கு வேணும். ஸோ அப்போ இன்னொரு பாயிண்ட்டு நமக்கு வேணும். அப்போ என்ன பண்ணலாம்? Pன்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். அந்த பாயிண்ட்டு ஏபின்ற லைனில் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். சரியா? லெட் P be a point on AB. அப்போ ஏபியில் ஒரு பாயிண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த 3 பாயிண்ட்டும் ஒரே லைனில் இருக்குது. ஸோ கொலினியர்னு இருக்குது.
அப்போ கொலினியர்னா ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் என்ன? 0. இந்த 3 பாயிண்ட்டை வச்சு ட்ரையாங்கிள் மேக் பண்ண முடியுமா? ஒரே லைனில் இருக்கிற 3 பாயிண்ட்டை வச்சு ட்ரையாங்கிள் மேக் ஆகுமா? இல்லை. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 0 அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ Pன்ற பாயிண்ட்டுக்கு XYன்னு கோஆர்டினேட் எடுத்துக்கலாம். சரி, இப்போ நம்ம ப்ராப்ளம் படி ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் ஏபி வேணும். சரி, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 0ன்னு எடுத்துக்கிட்டு அதிலிருந்து ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் கொண்டுட்டு வரணும். ஓகே, ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன? 1/2 இன்ட்டு அந்த 3/3 டிட்டர்மினன்ட். இந்த பாயிண்ட்ஸை பிளாட் இந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணுங்கள். 1 3 0 0 இது XY சூஸ் பண்ணிவிட்டு மிச்ச பாயிண்ட்டை 1 1 1ன்னு எடுக்கணும். ஈக்குவல் டு 0 பிகாஸ் இந்த 3 பாயிண்ட்டும் ஒரே லைனில் இருக்கிறனால ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் 0. ரைட். 1/2 இந்த செகண்ட் காலம் பேஸாக வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா? இதில் தான் 2 zeros இருக்கிறனால வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஓகே, 1/2 இன்ட்டு அப்போ இந்த இதால் மல்டிப்ளை பண்ணும்போது 0 0ன்னு வந்துடும். அடுத்து 1 மட்டும்தான் வரும். சரியா? இப்போ அதையும் மல்டிப்ளை பண்ணியே காட்டிடுறேன். 0 இன்ட்டு அப்போது 3 - 1 ப்ளஸ் 0 இன்ட்டு இங்கே போட்டால் 1 - x அப்படின்னு இருக்கும். அடுத்து ப்ளஸ் 1. இதோட பொசிஷன் என்ன? A23. அப்போ இங்கே -1ன்னு வந்துடும். ஸோ -1 இன்ட்டு இதோட டிட்டர்மினன்ட் 13xy. அப்போ y - 3xன்னு வரும். சரியா? இந்த வேல்யூ 0, இந்த வேல்யூ 0. அப்போ 1/2 இன்ட்டு 0 ப்ளஸ் 0 மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள். -y ப்ளஸ் 3x அப்படின்னு வருது. சரியா? ஏற்கனவே திஸ் வேல்யூ ஈக்குவல் டு 0. அப்போனா -y ப்ளஸ் 3x ஈக்குவல் டு 0னா y ஈக்குவல் டு 3x. ஸோ இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த லைன் AB. திஸ் இஸ் தி ஈக்குவேஷன் ஆஃப் லைன் AB. சரி, நமக்கு Dன்னு இன்னொரு பாயிண்ட்டு கொஷினில் கொடுத்துருக்காங்க, K,0ன்னு. ஓகேயா? பாயிண்ட்ஸ் என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது? ஏயோட பாயிண்ட்ஸு 1, 3, பியோட பாயிண்ட்ஸு 0, 0, டியோட பாயிண்ட்ஸு K,0 பிடிக்கணும். ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு இந்த கோஆர்டினேட்ஸ் அப்படியே எழுதுங்க. XY K,0 லாஸ்ட் 1 1 1 1 போட்டுருணும் தேர்டு காலமுக்கு. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு இப்போ நான் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு ரோவை வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணிடுறேன். 1 இன்ட்டு 0 - 0 -3 இன்ட்டு 0 - k ப்ளஸ் 1 இன்ட்டு 0 - 0. சரியா? 1/2 இங்கே 0 வந்துருச்சு. இது மட்டும்தான் இருக்குது, இதுவும் 0 ஆகிடுச்சு. அப்போ -3 இன்ட்டு -k அப்படின்னு இருக்கா? அப்போ ப்ளஸ் 3k அப்படின்னு கிடைக்கிது. 3k/2ன்னு வருது ஆன்சர். நமக்கு இது தான் என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 3 யூனிட்ஸ்னு கொஷினில் இருக்குது. ஸோ கிவன் ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் 3 யூனிட்ஸ். ஸோ 3 ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3 ஈக்குவல் டு 3k/2. ஓகே, இது ப்ளஸ் ஆர் மைனஸா என்னன்னு தெரியாது. எதுவுமே இப்படி கொடுத்தாங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ்னு எடுத்துக்கோங்க. இதுலேருந்து k கேல்குலேட் பண்ணணும். k ஐசோலேட் பண்ணால் இந்த 2 இங்கே மல்டிப்ளை பண்ணிடுங்க. ப்ளஸ் ஆர் - 6/3 ஈக்குவல் டு கேன்னு இருக்கும். அப்போ 2 ப்ளஸ் ஆர் - 2 ஈக்குவல் டு k. ஸோ கேயோட வேல்யூ ப்ளஸ் ஆர் - 2. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸில் பார்ப்போம்.